ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா ஈவல் அண்ட் ஒன்ல தான் விளையாட போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் அப்கமிங் நல்ல கேம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து விளையாடி காட்டுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து நார்மல் ஆட போகிறோம். ஏற்கனவே ஒரு வாட்டி ஈஸியில் ஆடிட்டேன். நான் எஸ்கேப்பும் ஆகிட்டேன் கைஸ். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து கேம்ஸ் ஒன்று ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் ஒரு சின்ன கிளிப்பை மட்டும் போடுறேன், நீங்களே ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேலே போனோம். வாடி வாடி கலை வாடி. ஸோ வேறு வழி இல்லாமல் திருப்பி ரெக்கார்ட் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த வாட்டி நார்மல் ஆடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஓகே, நம்ம எப்பவும் போல தான் சம்மர் கேம்புக்காக அந்த பாலா போன கிளவி வீட்டுக்கு காரில் போகிறோம். அதுவும் டாக்ஸி பிடிச்சி போகிறோம். அதுக்கு வேறு காசு செலவாகும். இவ்வளோ ஓட்டுறதும் எவ்வளோ நன்னு மாதிரி தான் இருக்குது. ஓகே, கேம்பஸ்குள்ளே வந்து ட்ரிஃப்ட் போட்டு நிப்பாட்டுறா. இவர் ஜாலியாக ஐயோ சம்பர் கேப்பை வீட்டை விட்டு தப்பிச்சு போகிறோன்னு சொல்லிட்டு தாய்கிற விட்டு மாட்டிப்பான். இதோ தோற அது அழகாக நிப்பா பாரு. வாங்க சார், அழகாக இருக்கீங்களா சார்னு. ஓட்டா திரும்பி பார்த்தா இவ போட்டா. ஓகே, இது எத்தனை நாள் தெரில. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நார்மல் விளையாடுறேன். இந்த கொஞ்சம் கேம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் விளையாட போச்சுல என்ன பண்ணணும்னு கூட தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன்னா, இப்போ அப்படின்னு பார்க்க கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த கிளவி வரால எனக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கேம் சவுண்டு சுத்தமாக இல்லை. இதுவும் ஒரு வேளை கேம் சவுண்டு இருந்துச்சுன்னா அவ்வளோதாங்க, இந்த கேமை நான் கொளுத்திட வேண்டியதான். ஐயோ வருவா, சரி பார்த்து போகலான்னு நினச்சேன். சரி, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது கைஸ். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேலை அங்கே தான். இந்த கேபிள் எடுத்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணோம். ஓகே, அது பிரச்சனை இல்லை. அந்த கிளவி அப்படி கீழே கூட்டு வந்து அப்படியே சுற்றிட்டு மேலே போயிடலாம். ஓகே, ஆட இது ஒன்று கைஸ். டோரை திறந்தா இப்படி வந்து தொலைஞ்சிருது. எத்தனை வாட்டி தான் அந்த கிளவி மூஞ்சி வேறு பார்க்குறது இல்லை. தோற்றுட்டு திருப்பி வேறு பஸ்லேருந்து ஆடணும். வா வா வா, வரட்டும் கைஸ். அவள் கீழே கூட்டு போய் வாடி வாடி சுற்றியில் தூக்கிட்டு வா. வாடி, நின்ற போகிற. இந்த மாதிரி நாட்டு இந்த கதவுலாம் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கினா என்ன கைஸ் பண்ணுறது? பார்த்துட்டாலே ஐயோ பாத்திர கீத்திர போகிறா கைஸ். சார் போட்டுருவா. எங்கே வந்து ஒழிஞ்சிட்டு இருக்க பாருங்க கைஸ். ஒரு டோரோட நடுவில் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கேன் பக் ஆகிட்டு. பார்த்துருவாளோ? ஓகே, அவள் பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அப்போ இங்கே இல்லை. அப்போ பார்க்கல அவ. சும்மா சொன்னேன். ஓகே, இப்படி குதிக்கவும் முடியாதா? இங்கே பக்கமும் க்ரில்லு போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ வந்துடுவாளோ? வா, கேம் சவுண்டே கேட்கல கை சுத்தமாக. எப்படி தான் ஆடுறானுங்கன்னு தெரில. ஓகே, இந்த வழியாக போக முடியாது. நான் இந்த பக்கம் குதிச்சு போயிடலாம்னு நினச்சேன் கைஸ். சரி ஓகே கைஸ், இப்போ மேலே போயிடலாம். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். யோப்பா, கிளவியை வச்சுக்கிட்டு முடியல சுத்தமாக. வந்தவொடனே பொடியூர்னு அடிச்சிட்டா. ஓகே, எப்பவும் போல தான் கிடச்சிருச்சு. ஓகே, வேறு எதுவும் கிடைக்கல. கேள்வி எங்கே? கிளவி எங்கேனே தெரியல. கிளவி எங்கேனே தெரியாமல் அப்புறம் இருந்துச்சு. சி, இதை பார்த்து வேறு அடிக்கடி இவன் பின்னாடி வரா. உஷாரு கைஸ் கிளவி வேணா. சி, எனக்கு நெஞ்சு ஒரு செகண்ட் படக்குன்னு ஆகிடுச்சு.
சவுண்டு கேட்கலையா? அவள் எங்கே வாரா, என்னை பார்க்குறாளா இல்லைன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. ஓகே, இப்படிக்கா போயிடலாம். இப்போ திருப்பி பார்த்துட்டா, ஆனால் எங்கே இருக்கான்னு தெரில. வாடி 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 வாடி. இப்போ நம்ம எங்கே போகணும்? நம்ம அந்த பக்கம் தான் கேஸ் போகணும். நம்மளுக்கு க்ரோபார் தேவை. இங்கே இல்லை. க்ரோபாரா கோபாரோ ஏதோ ஒரு கருமம். இந்த பக்கம் வந்தா சரி போவோம், நம்மளுக்கு என்ன. பார்த்துட்டா, சரி போயிடலான்னு நினைக்கிறேன். அது பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த டோர் சத்தெல்லாம் இவ்வளோ கேட்குதே. ஐயோ, இப்போ க்ரோபார் இல்லை இங்கே. ஆனால் கடைசியாக நான் அது ஈஸியில் இங்கே தான் இங்கே எடுத்தேன். ஓகே, அவன் தான் வந்துட்டு போகிறா. இப்போ எங்கே எடுத்தேன்னு தெரியலையே. இதோ இருக்கு. சுற்றிட்டே வாமா, வர்றேன். ஓகே, நம்ம இந்த பக்கம் தான் போகணும். பட் கிளவி இருக்காளே, மறந்துருப்பாளா என்ன? வருவா கண்டிப்பாக. கிளவி அது செம்ம கிளவி கைஸ். அது அவ்வளோ பேர் சுற்றியில் வச்சுக்கிட்டு வா வா, உன்னை இங்கெல்லாம் விட முடியாது. உனக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கேன். வா வா, டக்குன்னு வா வா வா, என்னை ஃபாலோ பண்ணிட்டே வா. ஓகே, இப்போ ஓடிடலாம். ஓகே, அவ்வளோதான். கிளவியை மிஸ் பண்ணியாச்சு இப்படிக்கு. இப்போ போய் அதை போய் அங்கே போய் திறந்து எப்பா கிளவி வந்தால் தானே பிரச்சனை. வாங்க கைஸ் போகலாம். எப்பா இந்த வாட்டியா ராஃப்ட் எஸ்கேப் கரெக்டாக பண்ணுங்க கைஸ். ஓகே, மேலே போட்டிருக்கான். நான் இப்போ தான் இதே பார்க்குறேன். நான் ஒரு வாட்டி ஆர்வ கலரில் தண்ணி அடிக்குது, அப்படி குனிஞ்சிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு செத்துட்டேன் கைஸ். ஓகே, இங்கே போய் ஃபஸ்ட்டு இந்த ஹூக் வச்சு இங்கே ஒரு வாட்டர் டேப் இருக்கும். இந்த வாட்டர் டேப்பை டக்கு டக்குன்னு மூடி விட்டுலாம். இந்த மாதிரி 4 வாட்டர் டேப்பை மூடணும் கைஸ். அப்போ தான் அந்த தண்ணி வந்து மேலே வெளிச்சமாக தான் இருக்குல்ல. எம்மா செய் கிளவி. வா 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 வா, டக்குன்னு வா. டைம் இல்லை கைஸ் இந்த கிளவி கூடலாம் விளையாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு. சர பொருள்னு கேமை முடிக்கணும். ஏன்னா எனக்கு கடுப்பாக இருக்குது இந்த கிளவியை பார்த்தாலே. ஓகே, இதுக்கு தான் இந்த கீயா. இது வந்து அந்த கர்மம் ஒன்றும் ஆகலை. இப்போது நான் இந்த அது பேர் என்னது ஐஸ்கிரீமில் போகிற மாதிரி போவேன்னு நினச்சேன். சரி, நம்ம கீழே போய் ஊக்கம் மாட்டி எடுத்துகிட்டு வருவோம். ஊக்கு அப்புறம் இங்கே வேறு தான் இருக்குமா? நான் இப்படி போயிடுவோமா? என்ன கதை? சரி, இங்கே பெல் அடிச்சு விட்டு போவோம். இஃப் யூ கட் திஸ் ஒயர் த பெல் வில் ஸ்டாப் ஒர்க்கிங். எப்படி இங்கேருந்து வந்தா? இங்கே தண்ணியில் அவள் நடந்து வருவாளா? எனக்கு அவள் எப்படி வந்தானே இன்னும் தெரியலையே. ஓகே ஓகே, இங்கே ஒன்று, அப்புறம் வெளியே ஒன்று. குதிக்கவும் முடியாது. சத்தியமான கேம் சவுண்டு கேட்கல கைஸ். உங்களுக்கு எப்படின்னு தெரில. ஓகே, ஸோ உங்களுக்கு எதனா ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ், மறக்காமல். கிளை வந்துட்டலான்னு பார்க்குறேன். ஓகே, அது என்னது? ஓகே, இது பஞ்ச் ஆஃப் கீஸா? எங்கே இருப்பாலும் தெரிய மாட்டேங்குது. இப்படி இப்படி பார்த்துட்டு போகிறேன். ஓகே, இப்போ வந்து அது ஸ்டாப் ஆயிரும். அதான் நான் பார்த்தேன். சரி, நல்ல வேலைங்க ஒன்று இருந்துச்சு.
இப்போ இந்த க்ரோபர் அங்கே போட்டுருந்தோமா? வாடி வா வா, உன்னை தூக்கிட்டு போகிறது தான் எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்று போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நடந்தான் போகணும் கைஸ். இங்கேருந்து அங்கே போய் இங்கே அந்த ஒரு க்ரோபாரை போட்டோம்ல, அந்த க்ரோபாரை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். இந்த க்ரோபாருக்கு வந்து ஒரு வேலை இருக்குது, அது இப்போ ஃபஸ்ட்டே பண்ணிடலாம். நான் போன வாட்டி அந்த க்ரோபார் எதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரமாக அதை உடைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு இருந்தேன். ஆமாம் இல்லை, அங்கே ஒரு வேலை இருக்குல்ல, அது வேலையை மறந்துட்டேன் அதுக்குள்ளே. ஓகே, இது இங்கே போட்டுட்டு இப்போ இங்கே எங்கேயும் சுவிட்சு கிடைக்குதான்னு தெரியணும் கைஸ். போன வாட்டி சுவிட்சு இருந்துச்சு, நான் பார்க்காம அப்படி விட்டுட்டு போயிருக்கேன். ஸோ இந்த வாட்டி எல்லாத்தையும் கிளியராக பார்க்கணும் கைஸ், ஒன்றையும் விடக்கூடாது. இது எதுக்குன்னே தெரில, இது வரைக்கும் நான் போய் மேலே ஏறல, அப்புறமா ஏறி பார்க்குறேன். இப்போலாம் கிளவி வரமாண்டா. ஏசி சுவிட்சு தானே, காயினா கண்ணு தெரில. இதில் எதுவுமே இல்லை. இதோ இங்கே தாங்க சுவிட்சு. கிளவி தானே அது? ஓ மை காட், கிளவி தானே அது? எங்கே கைஸ் வரா? ஐயோ, கிளவி இங்கே வந்துட்டு அதுக்குள்ளே. என்ன கைஸ் இது? நாளே நல்லா இல்லை இன்னைக்கு. இங்கே சுவிட்ச் இருக்கா? தேங்க்ஸ்மா. இப்போ நம்ம கீழே அந்த பக்கமாக போகலாமா? சரி அந்த பக்கமாக போயிடலாம் கைஸ், டைம் ஆகுது. ஐயோ, இந்த கிளவி வேறு நம்ம நேரத்தில் இந்த வந்துக்கிட்டு. ஒரு முதல்ல இருக்குமே. இப்போ அடுத்து என்ன பண்ணும்? ஐயோ, இந்த கிளவி வேற துரத்திக்கிட்டே இருக்கா கைஸ். ஐயோயோ, இந்த ரவுண்டு ஏன் இவ்வளோ கேவலமாக போகுதுன்னு தெரியலையே. சரி வரட்டும், அவள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். வா, இந்த பக்கமாக வந்துடுவாளோ? இருங்க பார்ப்போம். நம்ம அவசரப்பட்டு போயிட்டு செத்துட்டு எதுக்கு? இந்த 2 வாட்டி தான் உயிரோடு இருக்க முடியும். அதனால் அங்கேருந்து இவ்வளோ தூரம்லாம் கீழே வர முடியாது திருப்பி. விட்டாளா என்ன? அதானே, நீ எங்கேருந்து விடுவ? இந்த பக்கம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இந்த பக்கமும் எதுவும் இல்லை, இந்த பக்கமும் எதுவும் இல்லை. போடி, இது மேலே ஏறினா அடிச்சிருவா. அடி உள்ள போதே தெரிஞ்சு போச்சு. பரவாயில்ல, முதல்ல கடிக்கல கைஸ். துரத்து தானே, நம்மள தானே. ஐயா, இங்கே எதுவும் இல்லை, இங்கே எதுவும் இல்லை. மேலே போய் வெளியே குதிச்சிருவோமா? வெளியே குதிக்கிற வழி எங்கே இருக்குது? ஓகே, இதோ இங்கே இருக்குது, 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 இங்கே இருக்குது. எஸ், இங்கே ஒன்று இருக்குது, எடுத்து வா. ஓகே, ஓகே ஓகே, இவ்வளோக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க முடியாது கைஸ். மேலே ஏறலாம், மேலே ஏறு, மேலே ஏறு, மேலே ஏறு, மேலே ஏறு, மேலே ஏறு. ஓகே, இந்த காக்கு கீழே தானே போடணும். எஸ், ஆமாம் ஆமாம், மறந்து போயிடுது அடிக்கடி. எங்கே போடணும்? இதோ இங்கே. என்ன கைஸ் இவ்வளோ தூரம் துரத்துறா? எப்போவுமே இப்படிலாம் துரத்த மாட்டா கைஸ், இன்னைக்கு இவ்வளோ தூரம் துரத்துறா. வா 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 வா, டைம் இல்லை, வா. இதுங்களும் சதி பண்ணுது. ஓடு 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 ஓடு. இது மேலே ஏறினா ஒரு பிரச்சனையும் இல்லையே. சரி ஏறுவோம். ஓ, இது மேலே தான் ஏறணுமா? நல்ல வேலை ஏறினேன். இப்போது இன்னும் 2 ராஃப்ட் தேவையா? கிளவி இறங்கட்டும். ரொம்ப வெறுப்பேத்துறா கைஸ். வா வா வா, அடிச்சிட போகிற, டக்குன்னு போகணும். வா வா, இந்த கிளவிக்கெல்லாம் பயமே இல்லை கைஸ். இதுக்கப்புறம்
ஆமாம், இதுக்கப்புறம் இந்த 2 ராஃப்ட்டு கேட்க போகிறது டாடு. ஓகே, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? சரி, மேலே போய் எடுத்துகிட்டு வருவோம் அதை. ஒரு ஃபிஷ் மாதிரி எடுத்துகிட்டு வரணும், அதை எடுத்துகிட்டு வரலாம் வாங்க. அந்த ஃபிஷ் எதுக்குன்னா, நம்ம வந்து ஒரு பிரிக்கை உடச்சோம் பார்த்தீங்களா அந்த கோபார் வச்சு. இப்போ வந்து அந்த ஃபிஷ்ஷை வச்சுக்கிட்டு, அந்த ஃபிஷ் இருக்கிற இடம் தான் எனக்கு மறந்து மாடியில். ஓகே மாடியில் ஒரு இடம் ஞாபகம் உண்டு. இப்போ அந்த ஃபிஷ்ஷை வச்சுக்கிட்டு என்ன இப்படி காட்டுது? இந்த பக்கம் தான் வழி இருக்கா? சரி, தெரில கைஸ், வாங்க போகலாம். ஓகே, அந்த கிளை வரத்துக்கு முன்னாடி மாடிக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். எதுக்கு இப்படி போனேன்னு கேட்காதீங்க, எனக்கே தெரில. இப்போ என்னென்னா, இந்த ஃபிஷ் இருக்குல்ல, அந்த நாம் வந்து சவுண்டு போடுவோம். அந்த ஃபிஷ் வந்து சவுண்டு போடும். அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டு ஓகே அந்த முதல்ல வந்து அது இருக்குதுன்னு சொல்லிட்டு கடிக்கிறோம். அந்த கடிச்சா அந்த பிரிக்கு உடஞ்சிரும். அந்த பிரிக்குக்குள்ளே நம்மளுக்கு ஒரு பசில் இருக்கும். அந்த கருமம் பிடிச்ச பசில் நம்ம சால்வ் பண்ண தான் நம்ம வின்னர்னு இந்த கேமை அறிவிக்கும். அதுக்கப்புறமும் நம்ம இன்னும் 2 டவராவை தேடணும், ஒரு காலரை தேடணும். ஏதோ அந்த ஃபிஷ் இதுதான். நம்ம அதை எடுத்துகிட்டு இந்த வழியாக போயிடலாம். இது வந்து ஒரு பங்கர் கைஸ். இந்த பங்கர் வந்து எனக்கு மறந்து போச்சு. ஒரு நார்மலுங்கிறதுனால இப்படி துரத்துறாளா? ஒழுங்காக நார்மலாகவே போயிருக்கலாம் கைஸ். இப்போ நான் பாருங்க, இது கரெக்டாக தான் வந்திருக்குமா? பரவாயில்லையே, நான் எதுக்குள்ளே வரேன்னு நினச்சிட்டுன்னு. ஓகே, கிளவி இங்கே எங்கேயும் இல்லை கைஸ். அப்படியே குதிரா. கிளவி வராத வரைக்கும் சந்தோஷம் கைஸ். எப்பயும் கீழே தான் இருப்பா அவள், ஒரு கிளவி. ஆனால் நம்ம வீட்டில் இருக்காங்களே அப்பா, ஓசியில் இந்த மாதிரி காசு கம்மிங்க, உங்கள் பையனை சம்மர் கேம்புக்கு அனுப்புங்கன்னு சொன்னோன்னே போதும், நைட்டோட நைட்டு டாக்ஸி கீக்ஸிலாம் பிடிச்சி அமுச்சு விட்டுறது. குழந்தைலாம் பார்க்குறது இல்லை. இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ வச்சுட்டோம். மேலே போப்பில் கிளவி அடிக்கிறாலாம். ஓகே, கிளவி வராத வரைக்கும் இங்கே உட்காந்துக்கலாம். என்னால் இப்போ அதை காட்ட முடியல கைஸ். என்னோடய பழைய கிளிப்பு இருக்கும்ல, அந்த கிளிப்பு வேணால் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, அது கடிச்சிருச்சு இல்லையே. இது அந்த சத்தமாக கடிச்சு டொம்மு டொம்மு டொம்முன்னு. ஓகே, முதல்ல போயிடுச்சு. ஓகே, நம்ம அதை பார்க்கவே இல்லையே. சட்டை. ஓகே, கிளவி இங்கே பார்த்துட்டா. சட்டை சூரியன் தண்ணி டோரு, சட்டை சூரியன் தண்ணி டோரு, சட்டை சூரியன் தண்ணி டோரு. இவளை என்ன கைஸ் பண்ணுறது? என்னது சட்டை சூரியன் தண்ணி டோரா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்தோன்னே என்ன பண்ணலான்னா இதை தூக்கி கழட்டி விட்டுலாம். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்க வேணாம், டேரெக்டாக போய் இங்கே ஒன்று இருக்கும் டவரா. டவரா வைக்கணும். நான் இங்கே தான் எடுத்தேன். ஓகே, இங்கே இருக்குது, இது எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கிட்டு இப்போ தாங்க நான் கிளவிக்கிட்ட நிறைய வாட்டி சாவ போகிறேன். இதோ சொல்லலை, சொன்னோன்னே வந்துடுவா. ஓகே, இப்போ நம்ம இந்த பக்கம் தான் போகணுமோ? இந்த பக்கமாக ஏறிட மாட்டாளே. ஓகே, அவள் ஏறுனா. ஏய் வைடா. அம்மா இவன் இருக்கானே கைஸ். நம்ம இன்னும் ஒரே ஒரு ராஃப்ட்டை கண்டுபிடிக்கணும், ஒரு காலர் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த கேம் மட்டும் நம்ம எஸ்கேப்பு. ஓகே, இதெல்லாம் வச்சு நம்ம பயப்பட வேணாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சூரியன் வந்து ஓகே
ஓகே சூரியன் வந்து 2. நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேட்கட்டான்? ட்ரெஸ்ஸு வந்து அப்போ 3 2. இதை ஃபஸ்ட்டு தெரியாமல் திறந்துட்டேன் கைஸ். இந்த பக்கம் வருவாளே. ஓ சூப்பர் ஐடியா கைஸ். அப்போ அவ்வளோ துரத்து குழப்பலாம். குழப்பலாம். ஓகே நம்ம அந்த பக்கம் போகணுமா? ஐயோ என்ன கைஸ் இது குழப்புது நம்மளை. அதுக்கு மேலே கேமில் சவுண்டு இவ்வளோ தான் வரலைன்னு கூட தெரியல. நம்மளுக்கு வந்து என்னது சட்டை சூரியன் தண்ணி டோரு. சட்டை சூரியன் தண்ணி டோரு. ஓகே சட்டை வந்து 3. சட்டை சூரியன் தண்ணி இதான் 6. டோர் எங்க? டோர் 9. சட்டை 3 2 6 9. 3 2 6 9. அதான் நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பி பார்த்துட்டு தான் வரணும். 3 2 6 9. அவ்வளோதாங்க எஸ். நம்மளுக்கு இன்னும் ஒரு அப்புறம் பக்கெட் தேவை. பக்கெட்டுக்கு எங்கே போகிறது? 3 2 6 9. ஐயோ ஃபஸ்ட் ட்ரை கைஸ். காலர் ரெடி. அப்போ அந்த டவரா எங்கே இருக்கா? எங்கடி இருக்க? பார்த்தா சத்தம் மட்டும் கேட்குது. டூங்கிற சத்தம் கிடைச்சி தானே கைஸ். இங்கேம்மா இருட்டிலேருந்து வர கைஸ். கண்ணே தெரில. இன்னும் ஒரே ஒரு டவரா கைஸ். இன்னும் ஒரு டவரா மட்டும் கிடச்சா போதும் கைஸ். இவ துரத்துக்கிட்டே இருக்கா கைஸ். எந்த ரவுண்டில் இப்படி துரத்த மாட்டேன். இந்த ரவுண்டில் இப்படி துரத்துறா. நான் ஃபஸ்ட் டைல இது போட்டதே பெரிய விஷயம். இங்கே இருக்கா டவரா? இங்கே டவரா இல்லை. இங்கே டவரா இல்லை. ஓகே டவரா எங்கே இருக்கும்? மேலே தான் இருக்கும். அப்போ இதுக்குள்ளே போய்ட்டு டக்குன்னு அங்கே போய் சர்ச் பண்ணிடலாமா? நல்ல வேலை உள்ளே வச்சு பூட்டிடுவோன்னு நினச்சேன். ஜஸ்ட்டு கைஸ். ஓகே நம்ம டக்கு டவரா வந்துடுவோம். இங்கே இல்லை. எங்கேயாவது ஒரு டவரா கிடைக்காதா கைஸ்? என்ன கைஸ் இந்த ரவுண்டில் கடைசியில் டவராலுக்கு மாட்டிக்கிட்டேன். நான் போன ரவுண்டில் ஃபுல்லாக பசிலில் மாட்டிக்கிட்டு செத்தேன் கைஸ். இந்த ரவுண்டில் டவரா கிடைக்காம சாப்பிட்றேன் கைஸ். இங்கே இருக்கு கைஸ். அப்பா அவ்வளோதான் கைஸ். மேட்ச் முடிஞ்சு ஜெயிச்சிட்டோம் கைஸ். எஸ் அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான். இவ சுற்றிட்டு இந்த பக்கம் வந்துடுவோம்ல டக்குன்னு. அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான்டா. போடு கைஸ். அவ்வளோதான் வந்து மாட்டி. அவ்வளோதான் கைஸ். வா கடைசியாக இந்த கிளவிக்கிட்டேருந்து. ஆனால் ரொம்ப இதோடு நகர்றா. ரொம்ப துரத்தனா கைஸ். சரியான கிளவி கைஸ். அதை சரி கைஸ் உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்புறம் நான் வந்து கேட்டேன்ல இந்த மாதிரி எதாவது வந்து சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எதாவது பண்ணால் நம்ம சேனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண ப்ரோ அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போகும்போது பாய்.